ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் லிங்கேஜ் பிட்வீன் எக்கானமி அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். லிங்கேஜ் பிட்வீன் த எக்கானமி அண்ட் த என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்குமான ஒரு இணைப்பு, ரெண்டுக்கும் எந்த மாதிரியான ஒரு பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த மாதிரியான ஒரு உறவுமுறை இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேன்ஸ் லைஃப் இஸ் இன்டர்கனெக்டட் with the various other living or non-living things. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எதை தீர்மானிக்குது அப்படின்னா கண்டிப்பாக லிவிங் திங்ஸ் அண்ட் நான் திங்ஸ் இருக்குது இல்லையா. உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களுமே இன்னைக்கு இணைந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனிதனோட வாழ்க்கையில் இது இணைந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். The life also depends on the social, political, ethical, philosophical and other aspects of economic system. மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமூக, அரசியல், அறிவியல், எத்திக்கல்னா தத்துவம், லாஜிக்கல், ஒழுக்க நெறிகள் மற்றும் பொருளாதார அமைப்பு முறைகளை தான் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மனிதனுடைய வாழ்க்கை லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங்ஸோட இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவனுடைய சமூகம், அரசியல், ஒழுக்க நெறிகள், தத்துவங்கள் இது எல்லாத்தையுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார அமைப்பு, இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் த லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் ஷேப்டு பை ஹிஸ் லிவிங் என்விரான்மெண்ட். மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு வடிவமைக்கக்கூடிய அவனோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது எதுனா சுற்றுச்சூழல் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எக்கானமி and the environment is generally explained in the form of a material balance model developed by Alan Keyes and RVIS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த தொடர்பை பார்த்தீங்கன்னா ஆலன் நீஸ் மற்றும் ஆர்விஐஎஸ் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பொருள்சார் சமநிலை அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் பேலன்ஸ் அப்ரோச்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மார்க்கில் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் பின்னாடி சூஸில். இந்த மெட்டீரியல் பேலன்ஸ் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் நீஸும் ஆர்பிஐஎஸும் அதை கரெக்ட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த மாடல் கன்சிடர்ஸ் த டோட்டல் எக்கனாமிக் ப்ராசஸ் physically balanced flow between inputs and outputs சொல்லுவாங்க. இந்த மாதிரி மொத்த பொருளியல் செயல்பாடுகள் கண்டிப்பாக இன்புட் அவுட்புட்னா உள்ளீடு மற்றும் வெளியீடு இவற்றுக்கென சமமான ஒரு சமமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்புட்ஸ் ஆர் bestowed with a physical property of energy which is received from the environment அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உள்ளீடுகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல்ல இருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் இஸ் கிவன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் இந்த டயக்ராம் மூலமாக நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உள்ள ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்தலாம். 10.1 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது சைஸ் ஆஃப் ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தினுடைய அளவு, ஒய் ஆக்சிஸ் பார்க்கும்போது என்விரான்மெண்டல் குவாலிட்டி சுற்றுச்சூழல் பொருளாதாரம் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அபேட்மெண்ட் காஸ்ட் அப்படின்னா ஈடு செய்யக்கூடிய காம்பன்சேட்டர் செலவுன்னு சொல்லுவாங்க. ஈடு செய்யக்கூடிய செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற அந்த 2 கோடும் எப்போ சமநிலை அடையுதோ அதுதான் ஈக்குவலிபிரியம், சமநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இங்கே பார்க்கும்போது இயற்கை சுற்றுச்சூழல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இதில் மெயினாக ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியதுன்னா ரா மெட்டீரியல் தான். ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது மூலப்பொருட்கள், அதனால தான் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ்னா உற்பத்தியாளர்கள். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா பொருட்களை உற்பத்தி செய்து அதை குட்ஸ் இல்லையா, ஜீனா குட்ஸ் பொருட்களை உற்பத்தியாளர்கள் ப்ரொடியூசர்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. அது யாருக்கு போய் சேருதுன்னா கன்சியூமர்ஸ்க்கு போய் சேருது. ஸோ கன்சியூமர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா அது ரெசிடியூவல்ஸ் அப்படின்னா கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பயன்படுத்துனதுக்கு போக அந்த வேஸ்டேஜஸ் அதை என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் அப்படின்னா வெளியேற்றுறாங்க.
திரும்ப என்ன செய்கிறாங்க, இந்த கழிவுகளை வந்து ரீசைக்கிளிங் செய்கிறாங்க. அதான் R⁻RC அப்படின்னு. ரீசைக்கிள் அப்படின்னா திரும்பவும் அதை சுத்திகரிக்கப்படுறாங்க. அந்த கழிவுகளை திரும்பவும் ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க, சுத்திகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேலே பார்த்தோம்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது வெளியேற்றுறோம். வெளியேற்றுறதுக்கப்புறம் அந்த இயற்கை ரீசைக்கிள் தான் அதுவும். திரும்ப வந்து அதை என்ன பண்ணுறாங்க, நம்ம ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அது யார் வந்து பொருட்களை அதை வச்சு பயன்படுத்துகிறாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜஸை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி திரும்பவும் உற்பத்தியாளர்கள் வந்து பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த டயக்ராமை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the first law of thermodynamics, example, the law of conservation of matter and energy emphasis that in any production system what goes in must come out அப்படின்னு. அதாவது இந்த சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்கும் அந்த இணைப்பை வந்து இந்த அறிவியல் மூலமாகவே நமக்கு விளக்கலாம். ஏன்னா வாட் கோஸ் இன் மஸ்ட் கம் அவுட் அப்படின்னா, நம்ம என்ன எதை வந்து உற்பத்திக்காக நம்ம எதை இன்புட் கொடுக்குறோமோ, எதை உள்நுழைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், கம்ஸ் அவுட் அப்படின்னா அது கண்டிப்பாக வெளியேற தான் செய்யும். அப்படி இன்புட் மட்டும் இருக்காது, அவுட்புட்டும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் கூட. அதுதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க, ரா மெட்டீரியல் இருக்குது, அதை ப்ரொடியூசர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அதை வச்சு அது பொருட்கள் குட்ஸை உற்பத்தி பண்ணுறாங்க, அது கன்சியூமர்ஸ்க்கு வருது. கன்சியூமர்ஸ் பயன்படுத்தி அந்த வேஸ்டேஜஸை மீண்டும் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் பண்ணி திரும்ப ப்ரொடியூசர்ஸே அதை என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இன்புட் கொடுக்குற மாதிரியே இன்புட் கொடுக்குற அளவுக்கு என்ன செஞ்சிடும்னா அது அவுட்புட் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் த மெட்டீரியல் பேலன்ஸ் அப்ரோச் ஆர் மெட்டீரியல் பேலன்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி. இதை தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விதியை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயக்கவியல், வெப்ப இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்பியல் என்ற பொருள் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பிற்காக இந்த வெப்ப இயக்கவியல் முதல் விதி தான் இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்னது, மெட்டீரியல் ஃப்ளோ டயக்ராம் இம்ப்ளைஸ் தட் த மாஸ் இன்புட்ஸ் மஸ்ட் ஈக்குவல் மாஸ் அவுட்புட்ஸ் ஃபார் எவரி ப்ராசஸ். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்குள்ள தொடர்பு நமக்கு தெரியுது. இது பொருள்சார் சமநிலை அணுகுமுறைன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நமக்கு அவுட்புட்டும் கொடுக்கும். இதுதான் இயற்கை அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். Moreover, all the resources extracted from the environment eventually become the unwanted waste. நமக்கு தேவைக்கு அதிகமுள்ள அந்த கழிவுகளை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், தேவைக்கு அதிகம், அதாவது நம்ம வந்து அதை ரீசைக்கிளிங் பண்ணுறோம் இல்லையா. ப்ரொடக்ஷன் ஆஃப் அவுட்புட் பை ஃபர்ம்ஸ் அண்ட் ஃப்ரம் இன்புட்ஸ் ரிசல்ட்டிங் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் சாலிட் லிக்விட் அண்ட் கேஷியஸ் வேஸ்ட். ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த கழிவுகளை வந்து நம்ம திடமாகவோ திரவமாகவோ வாயுக்கள் வழியாகவோ அது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிமிலர்லி இந்த வேஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படி கண்டிப்பாக வந்து நுகர்வுங்கிறது போக மீதியை வந்து வெளியேற்றுவோம். நம்ம அந்த கழிவுகளை வந்து என்ன செய்கிறோம், வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது கண்டிப்பாக பொதுவாக இல்லங்களில் தான் இது நடைபெறும் அப்படின்னு சொல்லுவோம். In short, the material and energy are drawn from environment used for the production and consumption activities and returned back to the environment as waste. நம்ம எல்லாம் பயன்படுத்தினது போக ரீசைக்கிளிங் பண்ணி திரும்பவும் அது எங்கே வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுற்றுச்சூழலுக்காக தான் மறுசுழற்சி முறையற்ற அந்த இறுதி கழிவுகளை நம்ம வெளியேற்றும் போதும் அப்போ கண்டிப்பாக அது என்விரான்மெண்ட் அதை பாதிக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இட்ஸ் சிம்பிள். ஏன்னா ஒரு செரிமானம், அந்த டைஜஷன் வந்து ஓரளவுக்கு தான் அந்த இயற்கைக்கு இருக்கும். நம்ம அளவுக்கு அதிகமாக அதை ஃபாலோ பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி எல்லாமே குறைய தான் செய்யும். Yes, they return back to the environment waste. In its simple form, the material balance can be put in the form of equation. இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா மூலப்பொருட்களோட தரம் நம்ம ரீசைக்கிளிங் பண்ண அந்த பொருளுடைய தரம் குவாலிட்டி எல்லாமே என்ன செஞ்சிடும், குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு இது ஈக்குவேஷன் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது MC ஈக்குவல் டு G மைனஸ் RC மைனஸ் RP ப்ளஸ் R⁻RB ப்ளஸ் R⁻RC ஈக்குவல் டு RDC ப்ளஸ் RDC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல M அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், அதாவது மெட்டீரியல் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ளோ ஃப்ரம் நேச்சுரல் வேர்ல்டு அப்படிங்கிற இயற்கை உலகிலேருந்து பெறக்கூடிய மூலப்பொருட்களும் அதோட சக்தியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அதான் M. அப்போ ஜிங்கிறது குட்ஸுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் G மைனஸ் இருக்கா RC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் கன்சம்ஷன் அர்த்தம்.
So consumption and production of residual discharges from consumption and production activities RC plus RP plus recycles from productions and consumption R power RP plus R power RC. அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் உற்பத்தியில் பணிகளும் G மைனஸ் நுகர்ச்சி மற்றும் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய கழிவுகள் RC plus RP plus மறுசுழற்சி செய்யப்பட்ட உற்பத்தி மற்றும் நுகர்வு கழிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்க்கும்போது இது ஈக்குவல் டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க RDC plus RDC கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபைனல் ரெசிடுவல் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் இன்டு நேச்சுரல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இயற்கை உலகில் வந்து பார்க்கும்போது இறுதியாக விடப்படின அந்த உற்பத்தி மற்றும் கழிவுகள் அப்படிங்கிறத அதை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எக்கானமி என்விரான்மெண்டல் இன்டர்லிங்கேஜ் மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சுற்றுச்சூழலுடைய இணைப்பு தொடர்கள் என்னென்ன அப்படின்னா த என்விரான்மெண்ட் ஆர் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் செக்டர்னா உற்பத்தி துறை ஆர் ஈக்குவல் டு F plus W1. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்னா நுகர்வு. ஹவுஸ் ஹோல்டுனா இல்லத்துறைன்னு சொல்லுவாங்க, அது எங்கன்னா நுகர்வுல தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FW2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. R1 எஸ் R ஈக்குவல் டு W1 W2 அப்படின்னா இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட். இல்லை W1 W2 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வேஸ்ட் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். எஃப்ங்கிறது ஃபைனல் இறுதியாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படிங்க. உற்பத்தி மற்றும் நுகர்ச்சி துறையினுடைய கழிவுகள் எஃப்ங்கிறது இறுதி பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இஸ் இட் ஆல் ரைட் இது சரியா அப்படிங்கிறத பற்றி நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்ட் இஸ் அ சப்ளையர் இன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் all forms is all supplier is of all forms of resources like renewable or non-renewable, and it is also acting as sink for cleaning up of waste. இது சரியா? சுற்றுச்சூழல் சுழற்சியை வந்து நம்ம பார்க்கும்பொழுது என்ன சுழற்சி செய்ய முடியாத வளங்களை நம்ம வழங்கினா கூட கழிவுகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாகவும் இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் ஆர் கனெக்டட் டு என்விரான்மெண்ட். கண்டிப்பாக இல்லங்கள் அப்படிங்கிறது நிறுவனங்களையும் இயற்கை சூழலையும் கண்டிப்பாக இணைந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தே ஆர் இன்டர் கனெக்டட் டு ஒன்றுக்கு ஒன்று அது தொடர்புடையதாக இருக்கும். ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஃபார் ரிசோர்சஸ். போத் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் சென்ட் அவுட் அந்த ரெசிடுவல் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி டு நேச்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லங்களும் சரி நிறுவனங்களும் சரி இந்த கழிவுகளை வந்து பார்க்கும்பொழுது வெளியேற்றுறாங்க. நுகர்வுக்கு போக திரும்ப வெளியேற்றி அது திரும்ப என்ன பண்ணுறாங்க சுழற்சிக்கு கொண்டு வராங்க. அண்ட் நேச்சர் ஹேஸ் டு பவர் டு அசிமுலேட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேஸ்ட், பட் திஸ் பவர் இஸ் கண்டிஷனல். தெர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரி திங். த எர்த் ஹேஸ் reached the saturation point and it is unable to clean up several forms of waste. Remember, the earth can also non-cooperate. இது எதுக்குமே ஒரு அளவு இருக்கு இல்லையா, அதனால தான் அந்த கழிவுகளை தாங்கக்கூடிய சக்தி முழு அளவுக்கு அது இல்லாததுனால அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அது என்ன ஆகுதுன்னா பொல்யூட் ஆகிடுது, அப்படியே அது மாசடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை வந்து நம்ம என்னது ஒத்துழைக்காமல் விட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றுச்சூழல் பொருட்கள், அதாவது என்விரான்மெண்டல் குட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Environmental goods are typically non-market goods, including clear air, clean water, landscape, green transport, infrastructure. It means footpaths, cycleways, greenways, public parks, urban parks, river, mountains, forest and beaches. ஸோ இன்றைக்கி சுற்றுச்சூழல் பொருட்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட் பேஸே கிடையாது. காற்று, அப்புறம் தண்ணி, போக்குவரத்து வசதிகள், ஆறுகள், பார்க், பூங்காக்கள், கடற்கரை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் குட்ஸ் தான். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பொருட்கள், தனிப்பட்ட ஒரு இதுக்காக இது பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம். காடுகள் கன்சர்வ் வித் என்விரான்மெண்டல் குட்ஸ் ஃபோக்கஸஸ் ஆன் த எஃபர்ட்ஸ் தட் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எக்கலாஜிக்கல் சிஸ்டம் ஹாவ் effects of exploitation of ecological system have on the economy, the well-being of humans and other species and the environment அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதில் லாபம் நோக்கமே எதுவும் கிடையாது, எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மனிதனோட வாழ்வுக்கான அடிப்படையே இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் என்விரான்மெண்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் குவாலிட்டியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.